ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், ஒட்டுமொத்த இந்திய நாட்டையுமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமா தேர்தல் ஆணையத்தோட விவகாரம் மாறி இருக்கு. ஆல்ரெடி நடந்த தேர்தலில் பல முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள்ல எலெக்ஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தா ஒரு புதிய சீர்திருத்தம் நடைபெறும் எஸ்ஐஆர் அப்படின்ற பேர்ல. அதன் அடிப்படையில் தான் இனிமேல் வாக்காளர் வாக்களிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விவகாரம். இந்த ரெண்டு விஷயமே இப்ப இந்தியாவில் பெரிய சிக்கலாக மாறி இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தையும் எதிர்த்து எதிர்கட்சிகள் பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இன்றைய தினம் ராகுல் காந்தி தலைமையில ஒரு 300 எம்பிக்கள் டெல்லியில மிகப்பெரிய ஒரு பேரணியை நோக்கி எலெக்ஷன் கமிஷன் நோக்கி ஒரு பேரணியே போக இருக்கிறாங்க. இந்த டோட்டல் சப்ஜெக்ட் எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த தேசத்தின் மாபெரும் அவமானம் தேர்தல் கமிஷன், அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறதுல நம்பர் 1 தேர்தல் கமிஷனா மாறிடுச்சு ஆக்சுவலா. அதாவது ஒரு புகார் ஒன்று வருதுன்னா அதை விசாரிக்க தேர்தல் கமிஷன் கடமை. ஆனா புகார் கொடுத்தவரையே நீங்க தாக்கணும்னு நினைக்கிறீங்க. அவரை அவர் சொன்ன விஷயங்களை மறைக்கணும்னு பாக்குறீங்க. மக்கள் பார்வையில இருந்து விலக்கணும்னு பாக்குறீங்க. இது ரொம்ப ஜனநாயகத்துக்கு ஆபத்தான ஒரு விஷயம். அதாவது எஸ்ஐஆர்ன்ற பேர்ல ஒரு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்காங்க. கேட்டா 2003 பண்ணினாங்கன்றாங்க. 2003 எப்படி அந்த எஸ்ஐஆர் பண்ணினாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்டை கேட்டாங்க, அது எப்படி நடந்ததுன்ற அந்த விவரங்களை இதுவரையும் தேர்தல் கமிஷனுக்கு சொல்லாதே இருக்காங்க. இவங்க இப்ப புதுசா ஒரு விஷயத்தை இப்ப பண்ண எஸ்ஐஆர்ல பீகார்ல அதுல குடியுரிமையும் சேர்த்து பண்றாங்க. இந்திய குடிமகனா இருக்காங்கன்னு சேர்த்து செக் பண்ற மாதிரியான டாக்குமெண்ட்டை கேட்கறாங்க. அது எலெக்ஷன் கமிஷனோட வேலையே கிடையாது. அது பல தடவை சொல்லியாச்சு, அதை அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. 20 வருஷ காலமா எப்படி ஓட்டு போட்டான் ஒருத்தன்? 2003 இருந்து 2024 வரைக்கும் ஓட்டு போட்டான். அவன் எந்த அடையாள கார்டு வச்சு ஓட்டு போட்டான்? நீங்க கேட்கிற பாஸ்போர்ட்டுக்கு ஆதார் கார்டு கொடுத்தா பாஸ்போர்ட் கிடைக்குது. அந்த ஆதார் கார்டையே ஒத்துக்க மாட்டேன்றீங்க. என்ன காரணம்? ஆதார் கார்டுல கருவழி இருக்கு, கைரேகை இருக்கு. அதுல எப்படி சார் டூப்ளிகேட் பண்ண முடியும்? கருவழி போய் ரெக்கார்ட் பண்றாங்க, கைரேகை ரெக்கார்ட் பண்றாங்க சார். அது எப்படி டூப்ளிகேட் பண்ண முடியும்? அதையே நம்ப மாட்டேன்றீங்க நீங்க. பாயிண்ட் அது இல்ல. எஸ்ஐஆர்ன்ற பேர்ல, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ற பேர்ல அவங்களுக்கு எந்தெந்த ஓட் பேங்க் ஓட்டு போடாதோ அதெல்லாம் டெலிட் பண்ண பாக்குறாங்க. இன்னைக்கு பீகார்ல 65 லட்சம் பேர் டெலிட் பண்ணிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் கேட்கறாங்க அந்த விடுபட்ட பேர்கள் எல்லாம் கொடுங்கன்ட்டு. அது கொடுக்கறதுக்கு சட்டத்துல இடம் கொடுக்க முடியாது. நாங்க அந்தந்த பார்ட்டி கொடுத்துட்டோம்ன்றாங்க. அந்தந்த பார்ட்டியை கேட்டா எங்களுக்கு கிடைக்கலன்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கே சவால் விடுறாங்க எலெக்ஷன் கமிஷன். கொடுக்க முடியாதான்? ஏன் கொடுக்க முடியாது? அது நீங்க எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல வச்சிருக்கீங்கல்ல, மின்னணு ஃபார்மேட்ல அது இருக்கா இல்லையா? அது யார் யார் நீக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையாது? அப்ப நீக்கிறவங்க எல்லாம் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு பயம். ஏன்னா நீங்க நீக்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட 20 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதுல நீங்க அதிகமா நீக்கிருக்கீங்க. அவங்க கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நீங்க நீக்கிருக்கீங்க. அது டேட்டா தான் வெளியில வந்துருச்சு ஆக்சுவலா. எந்தெந்த முஸ்லீம் டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, பீகார்ல எத்தனை பேர் நீக்கிருக்காங்க, அவங்க எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மற்ற இடங்கள்ல எப்படி நீக்கப்பட்டிருக்கலாம், அது டேட்டா வந்திருக்கு. அதனால நீங்க பயப்படுறீங்க. 65 லட்சம்ன்றது சாதாரண விஷயமா? 36 லட்சம் பேர் மைக்ரேட் ஆனா தற்காலிகமா மைக்ரேட் ஆனா நிரந்தரமா மைக்ரேட் ஆனா எப்படி அவங்களை நீக்கிறீங்க? எந்த காரணம் வச்சு நீக்கிறீங்க? கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஃபார்ம் இருக்கும், தனித்தனியா ஃபார்ம் 6 ஆகலாம். எதுக்காக ஃபார்ம் 6? கடந்த எலெக்ஷன் எல்லாம் ஓட்டு போட்டவனுக்கு எதுக்கு இப்போ ஃபார்ம் 6? ஃபார்ம் 6 புது ஓட்டர் கொடுக்க வேண்டியது ஃபார்ம் 6. அவனுக்கே இப்போ பழைய ஓட்டர் இதுக்கு ஃபார்ம் 6 கொடுக்குறீங்க? டாக்குமெண்ட் கேட்டது உண்மையா? டாக்குமெண்ட் கொடுக்கலன்றது உண்மையா? டாக்குமெண்ட் இல்லாதே நீங்க பல பேரை ஓட்டரா சேர்த்தது உண்மையா? இதுக்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லணும் சார். பீகார்ல அயோக்கியத்தனமா இருக்கு. ஒரு விஷயத்தை எதன் அடிப்படையில் நீக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு மனு ஏடிஆர் தரப்புல சுப்ரீம் கோர்ட்ல தொடுத்திருக்காங்க. தொடுக்கும் பொழுது என்னன்னா அன்றைய தினமே அதுக்கான சட்டத்துல முகாதாரம் கிடையாது, அந்த மாதிரி ரூல் கிடையாது, நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தங்களோட இயரிங் வரும்போது வெயிட் பண்ணி அந்த பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது கடைசி நாள்ல கொடுத்தா ஏடிஆருக்கு பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காது இல்ல. இப்ப அதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க ஏடிஆருக்கு. அப்படியே டிலே பண்ணிட்டே போலாம் இல்லையா? இப்போ முதல் நாளே நீங்க 10 நாள் முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னா அதை சுப்ரீம் கோர்ட் வாங்கி ஏடிஆருக்கு அனுப்புவாங்க. ஏடிஆர் பதில கேட்பாங்க. ஹியரிங் இன்னைக்கு ஹியரிங் வருது வச்சுக்கோங்க. இன்னைக்கோ வருது ஹியரிங் வருது. முதல் நாள் கொடுத்தீங்க வச்சுக்கோங்க. அது கோர்ட் என்ன பண்ணுவாங்க? சரி அப்ப இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, ஏடிஆருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் டிலே ஆகும். இதான் நோக்கம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது சுப்ரீம் கோர்ட் இதை ஒத்துக்கவே கூடாது. எப்படி எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்துல முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா தேர்தல் கமிஷன்? அந்த லிஸ்ட் யார் யார் டொனேஷன் என்ன ஏதுட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் கிடுக்கி இப்படி போட்டு வாங்கினாங்களா இல்லையா? அந்த லிஸ்ட்டை வாங்கின பிறகு தானே உங்க வண்டவாளம் தண்டவாளம் எழுதிச்சு யார் யார்ட்ட எவ்வளவு வாங்கினீங்க, என்போர்ஸ்மெண்ட் வச்சு எவ்வளவு பேர் மிரட்டினீங்க,
ஐஆர் கம்பெனி என்போர்ஸ்மெண்ட் ரைடு பண்ணீங்க, எல்லாம் அப்ப தெரிஞ்சதா இல்லையா? யார் யார் எவ்வளவு கொடுத்தா தெரிஞ்சதா இல்லையா? இந்த வாட்டி எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் விடக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? லார்ஜ் ஸ்கேல் டெலிஷன் இருந்தா நாங்க தலையிடுவோம் சொல்லியிருக்காங்க. இது லார்ஜ் ஸ்கேல் டெலிஷன், அதாவது 65 லட்சம்ன்றது சாதாரண விஷயம் இல்ல. அவன்லாம் 36 லட்சம் பேர் தற்காலிகமா சென்னைக்கு போயிருப்பான், தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பான், வேற பாம்பே போயிருப்பான், வேற எங்கேயாவது போயிருப்பான். அவன் திருப்பி ஓட்டு போறதுக்கு அங்கதான் போவான், வருஷத்துக்கு 2 தடவை அங்கதான் போவான். அவன் எப்படி நீங்க நீக்க முடியும்? ரெண்டாவது வந்து 65 லட்சம்ன்றது ஒரு தொகுதிக்கு 27,000 பேர், 237 தொகுதி நினைக்கிறேன். ஒரு தொகுதிக்கு 27,000 பேர் இருக்கிறாங்க சார். 27,000 பேர் சாதாரண விஷயமா ஒரு தொகுதியில? அதுவும் சட்டமன்ற எலெக்ஷன்ல வந்து 500, 1000, 2000 ஓட்டுல தோக்குறது ஜெயிக்கிறது நடக்கும்போது 27,000 பேரை நீங்க இருக்கிறது சாதாரண விஷயமா? இதெல்லாம் அநியாயம். அதாவது ஒரு மாநிலத்துல வந்து டெலீட் பண்றது, தன்னோட ஓட் பேங்க் ஓட்டு போடாதவங்களை டெலீட் பண்றது, இன்னொரு மாநிலத்துல தன்னோட ஓட் பேங்கை சேர்க்கறது, இதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அதுதான் மகாராஷ்டிரா இதுல நடந்திருக்கு, மகாராஷ்டிரால தான் நடந்திருக்கு. பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் அசம்பிளி தேர்தலுக்கும் நடுவில் 41 லட்சம் பேர் சேர்த்திருக்காங்க. கடந்த 5 வருஷத்துல அவ்வளவு சேர்த்ததே கிடையாது. 5 மாசத்துல சேர்த்திருக்காங்க. அதுல வேடிக்கை என்னன்னா 18 வயசு ஆனவங்க 41 லட்சத்துக்கும் குறைவா தான் இருக்காங்க. இது எப்படி சார் நடக்கும்? அதனால இங்க மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா சேர்க்கறது ஒரே வீட்டுல 80 பேர், 10க்கு 10 வீட்டுல. இந்தியா டுடே ரிப்போர்ட்டர் போய் பாக்குறாரு, 80 பேர் அங்க இருக்காங்க. அப்படி யாருமே கிடையாது சொல்றாங்க. பல வீட்டோட அட்ரஸ் 00 நம்பர் 00. இன்னைக்கு பீகார்ல சொல்றாரு, தேஜஸ்வி சொல்றாரு, பல வீட்டு அட்ரஸ் 3 லட்சம் வீட்டு அட்ரஸ் 00 போட்டிருக்காங்க நம்பர். அங்க இருக்கிற டெப்டி சீஃப் மினிஸ்டர் 2 ஐடி கார்டு வச்சிருக்காரு, ஓட்டர் ஐடி கார்டு வச்சிருக்காரு. இதெல்லாம் எங்க போறது ஆக்சுவலா? கரெக்டா டிஜிட்டல் ஃபார்மேட்ல கொடுக்க மாட்டேன்றீங்க. டிஜிட்டல் ஃபார்மேட்ல ஓட்டர் லிஸ்ட் உங்ககிட்ட இல்லையா? இருக்காதா? ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? அதை வந்து மேனுவல் ஃபார்மேட்ல கொடுத்தீங்க. அந்த ஃபார்மேட்ல இருக்கிறதுக்குள்ள இப்போ மகாதேவபுரால வந்து ரிசர்ச் பண்ணிருக்காங்க, காங்கிரஸ் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ஓட்டு இருக்கு. 3.5 லட்சம் ஓட்டையும் நீங்க பார்த்து அதை வந்து நீங்க செக் பண்ணி எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம். 6 மாசம் ஆயிருக்கு அதுக்கு ஆக்சுவலா. நீங்க அதே டிஜிட்டல் ஃபார்மேட்ல கொடுத்தீங்கன்னா, கண்ணன் ஒரு பேரை போட்டா அந்த லிஸ்ட்ல இருக்கிற கண்ணெல்லாம் வந்துருவான் கரெக்டா, அட்ரஸ் தான் வந்துடும். அது கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதனால டிஜிட்டல் ஃபார்மேட் கொடுக்க மாட்டேறீங்க. சரி, ஒரே 4-5 பேர் ஒரே இடத்துல 4-5 இடத்துல ஓட்டு வச்சுட்டு ஒரே ஆள் ஓட்டு வச்சிருக்காங்கன்னா நீங்க வந்து வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டேறீங்க. அதே ஆள் தான் ஓட்டு போட்டாங்க இல்லையா பார்த்து வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டேறீங்க. கேட்டா சட்டத்துல இருந்து அதை எடுத்துட்டீங்க, வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்கவே கூட முடிவு பண்ணிட்டீங்க. எப்படி பாருங்க, ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்ல, ஒரு வெளிப்படைத்தன்மையே கிடையாது. வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டீங்க, டிஜிட்டல் ஃபார்மேட்ல வந்து வாக்காளர் லிஸ்ட்டை கொடுக்க மாட்டீங்க. டிஜிட்டல் ஃபார்மேட் இருந்தா அந்த கோல்மாலை கண்டுபிடிக்கிறது ஈஸி. மேனுவலா நீங்க பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். டிஜிட்டல் ஃபார்மேட்ல ரொம்ப ஈஸி. அதெல்லாம் டிஜிட்டல் ஃபார்மேட்ல கொடுக்க மாட்டேறீங்க. அவங்க கிட்ட இருக்கும், ஆனா கொடுக்க மாட்டேறீங்க. இதெல்லாம் என்ன அநியாயம் சார், அக்கிரமம் சார் ஜனநாயகத்துல. இப்படி ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு தேர்தல் கமிஷன் மாறினதுக்கு காரணம் ஜிங் சாக் போடுற ஆபீசர் தான் காரணம். ஜிங் ஜாங் போடுற ஆபீசர் தான் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா தேர்தல் கமிஷன் ரெக்ரூட்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், இன்னொரு மந்திரி 2 பேர், 3ஆவதா பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர். அப்ப அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்களை போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்க போட்டு வேண்டியதை செஞ்சுக்கிறாங்க. தேர்தல் போது ரொம்ப மோசமா பேசினா நடவடிக்கை கிடையாது, இவிஎம் பத்தி சந்தேகம் கிளப்பினா நடவடிக்கை கிடையாது, வாக்காளர் லிஸ்ட்ல குளறுபடினா நம்பிக்கை அதுக்கு பதில் கிடையாது. புகார் கொடுத்தவன் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுவான். எதுக்கு சார் புகார் கொடுத்தவன் அஃபிடவிட் ஃபைல் பண்ண உங்ககிட்ட வந்து? அவர் எதிர்கட்சி தலைவர் சார், கேஸ் போடுங்க. நீ பொய்ய பரவரன் கேஸ் போடுங்க, அவர் கோர்ட்ல வந்து நிரூபிப்பாரு. எதுக்கு அவரை போய் அஃபிடவிட் தாக்கல் பண்ண சொல்றீங்க? அவர் வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டர் இருக்காரு சார், எதிர்கட்சி தலைவர் சார். அவர் வந்து அஃபிடவிட் மட்டும் கேட்கல, அஃபிடவிட் நீங்க தாக்கல் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி பகிரங்கமா மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறாங்க. பொதுமக்கள் முன்னாடி மன்னிப்பு கேளுங்கிறாங்க. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? சந்தேகத்தை ஒரு லிஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. 32,000 வாக்கு வித்தியாசத்துல ஒரு தொகுதியில வந்து தோற்றுருக்காங்க, ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில. அதுல 6 கான்ஸ்டியூன்சியில, சட்டசபை கான்ஸ்டியூன்சியில ஒரு கான்ஸ்டியூன்சியில மட்டும் கிட்டத்தட்ட வந்து டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. அந்த கான்ஸ்டியூன்சியில வந்து 1 லட்சம் பேர் வந்து அப்படின்னு இப்போ வாக்கு திருடப்பட்டதுன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. அவர் எதிர்கட்சி தலைவர். அவர் வந்து எப்படி திருடப்பட்டது நீங்க சொல்லுங்க. 40,000 வாக்கு போலி முகவரியில் இருக்கின்றாரு, சொல்லுங்க. போலி வாக்காளர்கள் 11,000 பேர் இருக்கின்றாரு, ஒரே முகவரியில 10,000 பேர் இருக்காங்கன்றாரு. போட்டோ இல்லாத ஐடி கார்டு 4,132 இருக்கின்றாரு. ஃபார்ம் 6 மிஸ்யூஸ் பண்ணி 33,692 பேரை சேர்ந்திருக்கீங்கன்னு சொல்றாரு சார். அவர் வெளிப்படையாக சொல்றாரு எல்லாத்தையும். 33,692 பேர் சேர்த்திருக்காங்க. ஒரே முகவரியில 10,452 பேர் இருக்காங்க. அதுல 35ஆம் நம்பர் வீடுன்னு ஒரு வீடு, ஏதோ ஒரு தெருவுல. அங்க போனா 80 ஓட்டர், அந்த 80 ஓட்டர்ல ஒருத்தவங்க கூட. அப்ப என்ன அர்த்தம்? இது வந்து சிஸ்டத்துக்கு கோளாறு, இல்ல சிஸ்டத்தை பயன்படுத்தி கொண்டு பாஜக பண்ணின விஷயமா? இதெல்லாம் ஆராய்ச்சி கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிங்க. பொது வெளியில வச்சிருக்காரு சார் ஒரு எதிர்கட்சி தலைவர். அவர் ஒரு எஃபர்ட் எடுத்தாரு, அவர் ஒரு எக்ஸசைஸ் பண்றாரு, அவர் ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பொது வெளியில வைக்கிறாரு. நீங்க ஆராய்ச்சி கண்டுபிடிங்க, நீங்க மறுங்க, எல்லாத்தையும் மறுங்க. யாரோ ஒரு சுகுணா ராணின்னு ஒரு லேடி 2 ஐடி கார்டு வச்சிருக்கலாம்,
அதுக்கு இப்ப மறுத்திருக்காங்க. அப்படி கிடையாது, அண்ணம்மாக்கு ஒரு கார்டு தான் இருக்கு, நீங்க போகஸா ஒரு கார்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு. ராகுல் காந்தி சொல்றாரு, எல்லாமே நாங்க எலெக்ஷன் கமிஷனோட ரெக்கார்ட்ல இருந்து தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன இருந்ததுன்னா, எலெக்ஷன் கமிஷன் இது விசாரிக்கிறதுக்கு ரெடியா இல்ல. ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்ட் என்கொயரி தேவை சார். முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை வச்சு ஒரு முழு நீள விசாரணை தேவை. எதிர்கட்சி தலைவர் ஒரு கேபினெட் அந்தஸ்துல இருக்கார். அவர் சொல்ற குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில குற்றச்சாட்டுகள், மக்களுக்கு சொல்ற குற்றச்சாட்டுகள், அதுல ஏதாவது தவறு இருக்கு, அதுல ஏதாவது நீங்க வந்து குற்றம் கண்டுபிடிச்சா கோர்ட்ல போடுங்க கேஸ். எங்க கமிஷன் பேரை வந்து இவரு இது பண்றாரு, நாசப்படுத்துறாரு, அதை வந்து டேமேஜ் பண்றாரு, கேஸ் போடுங்க. அவர் பதில் சொல்லுவாரு, கோர்ட்ல வந்து பதில் சொல்லுவாரு. ஹரியானா என்ன பண்ணீங்க, குஜராத்ல என்ன பண்ணீங்க, மகாராஷ்டிரால என்ன பண்ணீங்க, இதெல்லாம் அவர் சொல்லுவாரு. அவர் வெளியே கோர்ட்ல வந்து சொல்லுவாரு. நீங்க பண்ணுங்க, கோர்ட்ல கேஸ் போடுங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ஆட்களை சேர்க்கறது, அதாவது சில ஸ்டேட்ஸ்ல ஆட்களை சேர்க்கறது முறைகேடா, சில ஸ்டேட்ல ஆட்களை வந்து நீக்கிறது. இதுதான் இப்போ வந்து எஸ்ஐஆர்ன்ற பேர்ல பீகார்ல பண்றது, அடுத்து நாடு முழுக்க பண்ண போறது. சில மாநிலங்கள்ல சேர்க்கறது, மகாராஷ்டிராலையும் கர்நாடகாலையும் ஆளுங்களை புஷ் பண்ணி சேர்க்கறது, பீகார்ல ஆளுங்களை எடுக்கிறது. இந்த மாதிரி வேலைகள் நீங்க பண்ணீங்கன்னா எப்படி வந்து நடக்கிற தேர்தல் முன்கால தேர்தலா நம்ம எப்படி அதை எடுத்துக்கொள்ள முடியும் ஆக்சுவலா? சார் கரெக்ட் சார். இப்ப வந்து 2 விவகாரம் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 2 விவகாரம். ஒண்ணு கடந்த காலத்துல நடந்து முடிஞ்ச தேர்தல் நடந்த முறைகேடு. அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொல்றாங்க. நோட்டீஸ் அனுப்புறேன் அல்லது மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்கிறது ஒண்ணு. ஒருவேளை அந்த விஷயத்துல ராகுல் காந்தி எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்தானா ராகுல் காந்தி எதிர்த்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அதை நோக்கி சுப்ரீம் கோர்ட் நகருவாங்களா? அது எப்படி பாக்குறீங்க? எலெக்ஷன் கமிஷன் அந்த வழக்கு போடுங்க. அவர் தான் சொல்லிட்டாரு, நான் எதுக்கு அப்படியே ஃபைல் பண்ணணும் சார். ஒரு தேர்தல் விஷயத்துல நீங்க கேஸ் போடணும்னா 30 நாளைக்குள்ள ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணணும் கேஸ். அது பண்ணலைன்னா உங்களால ஒன்றும் பண்ண முடியாது, கால பீரியட் முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது, அது பொது வெளியில வரும்பொழுது அதை விசாரிக்க வேண்டியது தேர்தல் கமிஷன் கடமை. ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டியூன்சியில நமக்கு சந்தேகம் இருந்தது, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேல சந்தேகம் இருந்தது, விவி பேலட் மேல அது சந்தேகம் இருந்தது, அதே மாதிரி வந்து வாக்காளர் பட்டியலில் சந்தேகம் இருந்தது, இல்லை எண்டதில் சந்தேகம் இருந்தது, ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் 30 நாளைக்குள்ள கேஸ் போட்டா தேர்தல் மனு ஹைகோர்ட்ல விசாரிப்பாங்க. அதுக்கு மேல போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது, பொதுவெளியில குற்றச்சாட்டுகள் எழும்போது நீங்க தான் விசாரிச்சு கண்டுபிடிக்கணும். அது சொன்ன குற்றச்சாட்டு உண்மையா போயான்றது நீங்க சொல்லுங்க. நீங்க கோர்ட்ல ராகுல் காந்தி மறுக்கிறாங்களே, எலெக்ஷன் கமிஷன் மறுக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த முகுந்த் ராணி அப்படிங்கிறவங்க 2 இடத்துல ஓட்டு போடலன்னு சொல்லி மறுக்கிறாங்க. அப்படி நீங்க இல்லாட்டி நீங்க போய் சொன்னீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. கேஸ் போடுங்க சார், கேஸ் போடுங்க. கோர்ட்ல அவர் சந்திப்பாரு, எதிர்கட்சி தலைவர் கேபினெட் அந்தஸ்துல இருக்காரு, அவர் கேபினெட் அந்தஸ்துல எதிர்கட்சி கேஸ் போடுங்க. பொது வழியில மக்கள் நன்மைக்காக அவர் சொல்றாரு, நான் மக்கள்கிட்ட சொன்னதுதான் என்னோட கடமை, மக்கள் முன்னாடி வைக்கிறது என்னோட கடமைன்னு சொல்றாரு. ஆஸ் ஆப்போசிஷன் லீடர் அவர் கடமையா வச்சிருக்காரு. நீங்க கேஸ் போடுங்க. அவர் மன்னிப்பு கேட்கலன்னு கேஸ் போடுங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா? ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சியில 32,000 ஓட்டுல காங்கிரஸ் வேட்பாளர் தோக்குறாரு. அந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சியில இருக்கிற ஒரு பர்டிகுலர் அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில 32,000 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் தோக்குறாருன்ற போது அந்த தோல்விக்கான காரணத்தை பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டியூன்சியில 1,00,000 வாக்குகள் வந்து சந்தேகத்துக்கு இடமான முறையில இருக்குன்றத உறுதிப்படுத்துறாரு அவரு. நீங்க விசாரிங்க. மகாராஷ்டிரால வந்து 5-7 கூட எத்தனை % பதிவாச்சு, அது எப்படி பதிவாகணும், எவ்வளவு அதிகமா பதிவாச்சு, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் அசம்பிளி எலெக்ஷன் நடுவில் நீங்க எத்தனை லட்சம் ஓட்டர்களை மகாராஷ்டிரால சேர்த்தீங்க, அது கடந்த 5 வருஷத்துல நீங்க சேர்த்ததோட 5 மாதத்துல சேர்த்தது அதிகமா இல்லையா, அதுல 18 வயசானவங்களோட எண்ணிக்கையை பார்க்கும்போது அது ரொம்ப அதிகமா இருக்கா இல்லையா, இதெல்லாம் விசாரிங்க. யார் வேண்டானது? எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல கொடுங்க, வாக்காளர் பட்டியலை எதிர்கட்சிகளுக்கு கொடுங்க. இப்ப நீங்க 65 லட்சம் பேர் நீக்கினதை வந்து பார்ட்டி கொடுத்துட்டேன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க ஆனா பார்ட்டியை கேட்டா சொல்றாங்க எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல கொடுக்கல, மேனுவல் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க, அது எங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்றாங்க. உண்மைதான், கஷ்டம் தான். உங்களுக்கு வந்து நீக்கினவங்களோட பட்டியலை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு நீக்கின பட்டியல் தெரியும்ல, நீங்க நீக்கினது தெரியும்ல, அது எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல நீங்க வச்சிருக்கீங்கல்ல, அதை எடுத்து நீங்க கொடுத்தா என்ன சார்? கரெக்ட் சார். இப்ப ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய அந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி, அதாவது வாக்காளர் திருத்த பட்டியல் எதன் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னா, அதிகமான நபர்களை வாக்காளர் பட்டியல சேர்க்கறதா இருக்கணும், அதுக்கு மாறாக நீக்கிறதா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. அப்படி நீங்க நீக்கினீங்கன்னா நாங்க உள்ள தலையிடுவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப என்னன்னா, நீக்கினதுக்கான காரணத்தையோ அதை பற்றியோ தெரிவிக்க வேண்டிய அவசியம் சட்டத்துல இல்லை. சோ வந்து அதை நாங்க தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த விஷயத்துல? அடுத்து இந்த விஷயத்த ஒரு ஃபேரா கொண்டு போறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? எப்படி நகரம் நீங்க பாக்குறீங்க?
இல்ல முதல்ல வந்து நீக்கினவங்களோட பட்டியலை கொடுக்கணும். முதல்ல அந்த பட்டியல்ல வந்து பார்த்தா தெரிஞ்சிடும் அது யாரை நீக்கியிருக்காங்க, என்ன ஏது நம்ம ஒவ்வொருத்தரா வெரிஃபை பண்ணலாம், என்னத்த காரணத்தினால நீக்கிறாங்கன்னு சொல்லணும். டாக்குமெண்ட் கொடுக்கலையா? நீங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கீங்க, டாக்குமெண்ட் கொடுக்காட்டி கூட அந்த தேர்தல் அதிகாரி திருப்தி அடைஞ்சா வாக்காளர் பட்டியலை சேர்க்கலாம்னு சொல்லிருக்கீங்கல்ல. அப்ப அவங்க ஏன் சேர்க்கலப்பா? அவங்க நீங்க விசாரிச்சு ஏன் சேர்க்கல? தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, எவ்வளவு பேரை சேர்க்கணும்னு பார்க்கணுமே தவிர எவ்வளவு பேரை நீக்கணும்னு பார்க்காதீங்கன்னு சொன்னாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க டாக்குமெண்ட் கொடுக்காத ஆளுங்களை நீக்கிறீங்க அப்படின்னா நல்லா விசாரிச்சு பார்த்து அவங்களை சேர்க்கறதுக்கான முயற்சி எடுத்துக்கலாம். ஏன் நீக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க? 36 லட்சம் பேர் மைக்ரேட் ஆங்கன்னா அவங்க பர்மனன்ட் டெம்பரரி மைக்ரேஷனா சொல்லு. நீங்க எப்படி பர்மனன்ட் சொல்றீங்க? அவன் நீங்க 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 ஃபார்ம் கொடுக்கும்போது வந்திருக்க மாட்டான். அவன் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை போவான் வருவான். தமிழ்நாட்டிலேயே குடியிருப்பான். அவன் போவான் வருவான். அப்ப அவன் அங்கங்க எந்தெந்த ஸ்டேட்ல தற்காலிகமா போயிருக்கான் அங்க போவானா? அவன் தற்காலிகமா உத்தரப்பிரதேச இங்க ஒரு 10 லட்சம் பேர் இருப்பான். மத்திய பிரதேசத்துல ஒரு 10 லட்சம் பேர் இருப்பான். ராஜஸ்தான்ல இருந்து இங்க ஒரு 10 லட்சம் பேர் இருப்பான் நாளைக்கு. அப்ப எல்லாம் வந்து இங்க உட்காந்தாங்கன்னா 1 கோடி பேர் இங்க வந்து ஓட்டு போடுவான் நார்த் இந்தியன் தமிழ்நாட்டுல. இது என்ன கதையா இருக்கு? எப்படி சார் அலோவ் பண்ண முடியும்? எப்படி அலோவ் பண்ண முடியாத? அலோவ் பண்ணவே முடியாது. 1 கோடி பேர் இங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் உட்காந்து நீங்க ஓட்டு போட்டாலும் எப்படி சார் அலோவ் பண்ண முடியும்? பழைய சார் காலத்துல வந்து சட்டத்துல இடம் இருக்குல்ல சார்? வந்து சட்டத்துல இடம் இருக்குல்ல சார்? இந்தியா ஃபுல்லா வந்து எல்லாரும் வாக்காளர்கள் சட்டம் இருந்தா கூட ஒவ்வொரு நாட்டிலயும் ஒரு மண்ணுக்கு ஏற்ற உரிமை ஒண்ணு இருக்கு சார். சார் இந்தியா ஃபுல்லா ஒரு மண்ணு தானே சார்? இந்தியா ஃபுல்லா ஒரு மண்ணு தானே சார்? ஒட்டுமொத்த 50 லட்சம் தமிழர்கள் அங்க போய் பீகார்ல உட்காந்து ஓட்டு போட்டா ஒத்துப்பீங்களா? ஒரு தமிழ் வந்து ஒரிசால வந்து பதவிக்கு கூட வரல, சீஃப் மினிஸ்டரோட அசிஸ்டண்டா இருந்தான் அவன். அவனை எவ்வளவு நீங்க பண்ணீங்க? தமிழன் எவ்வளவு இது பண்ணீங்க? அவனை கூன் பண்ற மாதிரி விமர்சனம் பண்ணீங்க. நீங்க பேசுறீங்களா இந்தியா முழுக்க எங்க வேணா ஓட்டு போடலான்ட்டு? பிஜேபி பேசுதா? ஒரு தமிழை வந்து ஒரிசால வந்து முக்கியத்துவம் பெறத வந்து பிஜேபி விரும்பல. இன்னைக்கு வந்து வெளி மாநிலங்கள்ல வந்து இங்க ஓட்டு போடலான்றது என்ன சார் கதை அது? ஆக்சுவலா எப்படி சார் தமிழ்நாடு பாலிடிக்ஸ வடநாட்டுக்கார வந்து இங்க உட்காந்து எப்படி சார் தீர்மானிக்க முடியும்? அவன் 50 லட்சம் பேர் இங்க 60 லட்சம் பேர் வருவான். இன்னைக்கு பீகார் 6.5 லட்சம், நாளைக்கு யூபி 7 லட்சம், மத்திய பிரதேசம் 5 லட்சம்னு வருவான். எல்லாருக்கும் இங்க ஓட்டு உரிமை கொடுத்துட்டு தமிழ வாயில விரல வச்சு உட்காந்துருப்பானா? சார் வாக்களிக்கிற உரிமைங்கிறது வேற, வாக்களிக்கிற உரிமைங்கிறது வேற. ஆனா அந்த மாநிலத்துடைய முதல்வர் ஆகிறதுங்கிறது உன் ஊர்ல வச்சுக்கோ வாக்களிக்க உரிமைய. பீகார்காரன் இங்க பர்மனண்டா இருந்து இங்க ஆதார் கார்டு வாக்காளர் ஐடி எல்லாம் வாங்கினான்னு கொடுக்கலாம். அவன் தற்காலிகமா இங்க வந்துட்டு போறவனுக்கு எதுக்கு இங்க வாக்களிக்க உரிமை? தற்காலிகம் என்ன? முதல்ல தற்காலிகத்தை டிஃபைன் பண்ணுங்க முதல்ல. வாட் இஸ் தற்காலிகம்? எத்தனை மாசம் இருந்தா தற்காலிகம்? எத்தனை மாசம் இல்லாட்டி நீ பேர் அங்க ரிமூவ் பண்ணுவா பீகார்ல? தற்காலிகம்னா என்ன? அதுக்கு என்ன பீரியட் என்ன அதுக்கு ஆக்சுவலா? அவங்க 4 மாசம் இருப்பான், 8 மாசம் இருப்பான், தேர்தல் வரும்போது போவான், ஹோலி பண்டிகைக்கு போவான், தீபாவளிக்கு போவான் சார் அவன் பொண்டாட்டி எல்லாம் அங்க இருப்பாங்க. நீங்க எப்படி அவனை நீக்கிறீங்க? அவனை தற்காலிகத்துக்கு என்ன டெஃபனிஷன்? அவனுக்கு எப்படி இங்க கொடுக்குறீங்க? தற்காலிகமா இருக்கிறவனுக்கு இங்க எப்படி வாக்குரிமை கொடுக்குறீங்க? இங்க அவன் எப்படி ஆதார் கார்டு வாங்குறான்? இங்க எப்படி வந்து ஓட்டர் ஐடி வாங்குறான்? இப்ப இங்க எப்படி ரேஷன் வாங்குறான் அவன் இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணல, ப்ரூஃப் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. குறைஞ்சபட்சம் 1 வருஷம் 2 வருஷம் இங்க இருந்தா தானே அவன் தக்க வைக்க முடியும். பர்மனண்டா இங்க இருக்கானா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்ப சவுகார்பேட்டில் இருக்கானுங்க, அவன் பல 10 வருஷமா இங்க இருக்கான் அவன். அது மாதிரி அவன் இருக்கான் வேலை செய்யறவன், கார்பெண்டரும் கொத்தனார் வேலை செய்யறவனும், மெட்ரோ ரயில்ல வேலை செய்யறவனும், இல்ல விவசாயத்துறையில இப்போ இன்னைக்கு பீகார்ல இருந்து வந்து வேலை செய்யறவன் எல்லாம் வந்து டீ கடையில வேலை செய்யறவன், ஹோட்டல்ல வேலை செய்யறவன் பர்மனண்டா இங்க இருக்கான். அவன் அங்க வீட்டை வச்சுட்டு இருக்கான். வருஷத்துக்கு 4 தடவை போறான், 2 தடவை போறான், 1 தடவை போறான் வரான். அவன் இங்க வேலை செய்ய வந்திருக்கான் சார். அவனுக்கு எப்படி சார் இங்க வாக்குரிமை கொடுக்க முடியும்? சார் இப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுக்க முடியுது. இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த முக்கியமான ஒரு சர்ச்சை நிறைந்த இந்த விஷயத்துல அடுத்து நீதி பெறுவதற்கு என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? ஏன்னா ஒரு பக்கத்துல எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்துல டிஸ்கஸ் பண்றதுக்கு ஸ்பேஸ் கேட்கறாங்க, ஸ்பேஸ் கொடுக்கப்படல. ஓகே, பாதிக்கப்படக்கூடிய எதிர்கட்சி எம்பிக்கள் ஒன்னா சேர்ந்து ரேலி போறாங்க, மார்ச் போறாங்க, ஒரு கிரவுண்ட்ல வந்து ஒரு மக்கள் மன்றத்துல ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நீதிமன்றத்துல இந்த சப்ஜெக்ட் வந்து இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு. நீதிமன்றம் நாளைக்கு இந்த விஷயத்தை எப்படி பார்க்கும்? ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் நீதிமன்றம் இதை எப்படி பார்க்கும்? எப்படி நாளைக்கு இது அடுத்த கட்டமா பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல இது எப்படி நகரம் நீங்க பாக்குறீங்க? அதாவது சட்டத்துல இடம் இல்லை அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லி தப்பிக்க முடியாது. அந்த சட்டத்தை வந்து இன்டர்பிரட் பண்றதுக்கும் மக்களுக்கு தேவையான புதுசா வழிமுறைகளை உருவாக்குறதுக்குமான அதிகாரம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. இப்போ ஜனநாயகத்துல வெளிப்படைத்தன்மை முக்கியம். வெளிப்படைத்தன்மை இல்லாத எந்த நிர்வாகமும் இயங்க முடியாது. 65 லட்சம் பேரை நீங்க நீக்கிறதுக்கான காரணம் ஏன் நீக்கிறீங்க? அந்த லிஸ்ட் வந்து கோர்ட்ல கொடுத்தானோ. அப்படி கோர்ட்ல கொடுக்க முடியாது நீங்க சொன்னீங்கன்னா, சட்டத்துல இடம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கான புது சட்டத்தை உருவாக்குற ரைட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு சார். அது தீர்ப்பு வந்து சட்டமா உருவாக்கப்படும். ஆளுநருக்கு எதிராகவும் ஜனாதிபதிக்கு எதிராகவும் சிறப்பு சட்டத்தை உச்சநீதிமன்றம் பயன்படுத்துற மாதிரி இந்த விஷயத்தையும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி ஒரு சுப்பீரியர் பவரை நோக்கி சுப்ரீம் கோர்ட் நகர வாய்ப்பு இருக்கா? நீங்க இது எப்படி பாக்குறீங்க? அதாவது
எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி தான். ஆனா அதுக்குன்னு வந்து ஜனநாயக வரம்புகளை மீறி செயல்பட முடியாது. அது ஜனநாயக வரம்புகளை மீறி செயல்பட்டா அதை கண்ட்ரோல் பண்ண கோர்ட் இருக்கு. அந்த கோர்ட் தான் அது உள்ள பூந்து தீர்மானிக்கணும். கோர்ட் பார்லிமெண்ட்டே சட்டம் ஏற்றுது சார். அந்த சட்டத்துல ஓட்ட இருந்தா சுட்டி காட்டுற கடமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கா இல்லையா? அதனால வந்து இங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் சட்டத்துல இடம் இல்லைன்னு சொல்லி தப்பிக்க முடியாது. 65 லட்சம் பேர் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க இதுல தேவையில்லாம டாக்குமெண்ட் வந்து சுலபமான டாக்குமெண்ட்லாம் நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க. ஓட்டர்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி டாக்குமெண்ட்லாம் கேட்குறீங்க. இதோட சேர்த்து குடியுரிமையை டெஸ்ட் பண்ற மாதிரி விஷயங்களை கொண்டு வரீங்க. அது உங்க வேலையே கிடையாது. அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சிகள் கேட்கிற விஷயங்களை கொடுக்க மாட்டேன்றீங்க. டிஜிட்டல் ஃபார்மேட்ல வந்து ஓட்டர் லிஸ்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க. வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்ப நாங்க எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கணக்கில் எடுத்துக்கணும். ஒரு ஜனநாயகத்துல வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு நிறுவனம் இயங்க முடியாது. அதுவும் ஜனநாயகத்தை காத்து கொண்டிருக்கிறோம், காப்பாற்றுகிறோம் என்று சொல்கிறது தேர்தல் கமிஷன் இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மை இல்லாம இயங்கினா அது சுத்தமா ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு செயல்பாடு தான். இப்போ சேர்த்தவங்க நீக்கிறவங்க இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பாஜக காரணம்னு சொல்ல வரல. ஆனா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கா இல்லையா? ஒரு முறைகேடுகள் மோசடி நடந்திருக்கா இல்லையா? தவறுகள் நடந்திருக்கா இல்லையா? அதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? காங்கிரஸ் கட்சி அதனால பாதிக்கப்பட்டு அவங்க முறையிடுறாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் இது வேற ஒரு விஷயம் பின்னாடி இருக்கு. இதுக்கு ஏதோ முறைகேடு நடந்திருக்கு. நீங்க பாருங்கன்றாங்க. பாருங்க. நாங்க தோற்றத்துக்கு காரணம் வந்து 25 கான்ஸ்டியூன்சி நாங்க தோற்றத்துக்கு காரணம் எங்களுக்கு இதுதான் காரணம் அப்படின்றாங்க. அந்த 25 கான்ஸ்டியூன்சி போயிருந்ததுன்னா மெஜாரிட்டி இழந்திருப்பாங்களே. இவங்க மெஜாரிட்டி இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே. அதனால பாயிண்ட் என்னன்னா காங்கிரஸ்காரங்க சில குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. அதுவும் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர். சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பாக அந்த விஷயங்களை வந்து கையில் எடுத்துக்கணும். ராகுல் காந்தி மேல எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னா அவர் சொல்றது பொய்ன்னு நினைச்சாங்கன்னா கேஸ் போடட்டும். கேஸ் அவர் கோர்ட்ல சந்திப்பார். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு சட்டத்துல இடம்ல நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்ற விஷயம் இதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நவீன காலத்துல எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க வந்து வாக்காளர் பட்டியலை வந்து வெறும் மேனுவலா வந்து 7 அடி ஹைட்டுக்கு அடிக்க வச்சு அதை பார்த்துக்கொண்டு கொடுக்கவே முடியாது. ஏன்னா எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல கொடுத்தீங்கன்னா ஒரு ஆள் எத்தனை இடத்துல ஓட்டு வச்சிருக்கான் அதெல்லாம் கிளீனா தெரிஞ்சிடும். ஒரு தட்டி விட்டாலே தெரிஞ்சிடும். அன்பழகன் பேர் எத்தனை இடத்துல இருக்கு அந்த கான்ஸ்டியூன்சில வெளியில எங்க இருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்க வீடியோ ஃபுட்டேஜும் கொடுக்க மாட்டேங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன்கிட்ட தெளிவா கிளியரா சொல்லணும். அதாவது நீங்க கண்டிப்பா கொடுத்தாலும் நாங்க அதை பார்த்தே தீரணும். கொடுக்கறதுக்கு 10 நாள் கூட எடுத்துக்கோங்க பரவாயில்ல. நீங்க கொடுத்துருங்க. எப்படி அந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்துல ரொம்ப கெடுபடியா இருந்தாங்களோ அந்த மாதிரி இந்த விஷயத்துல கெடுபடியா இருந்தாதான் இல்லாட்டி இன்னைக்கு பீகார்ல நடந்த மாதிரி நாளைக்கு வெஸ்ட் பெங்கால்ல நடக்கும். வெஸ்ட் பெங்கால்ல நடந்த மாதிரி நாளைக்கு தமிழ்நாட்டுல நடக்கும். தமிழ்நாட்டுல நடந்த மாதிரி இன்னும் வேறு பல எதிர்கட்சிகள் ஆள்ற மாநிலங்களும் நடக்கும். இதான் நடக்கும். எதிர்கட்சிகள் ஆள்ற மாநிலங்கள்ல ஆட்கள் நீக்கப்படுவார்கள். ஆளுங்கட்சி ஆள்ற இப்ப பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல ஆட்கள் சேர்க்கப்படுவார்கள். ரெண்டுத்திலையும் விதிமீறல்கள் நடக்கும். ரெண்டுத்திலையும் வெளிப்படைத்தன்மை இருக்காது. இதுதான் நடக்கும். இதை கவனிக்க வேண்டியது குற்றச்சாட்டுகளை கவனித்து விசாரிக்க வேண்டியது தேர்தல் கமிஷன் பொறுப்பு. மெசேஜை பாருங்க, மெசஞ்சரை பார்க்காதீங்க. ஏன் மெசஞ்சரை பாக்குறீங்க? மெசேஜை பாருங்க. சொன்னது தப்பா ரைட்டா சொல்லுங்க. அதுக்கான பொறுப்பு அவர் எடுத்துட்டு இருக்காருல்ல. கோர்ட்ல நாளைக்கு நீங்க சொன்னது ராகுல் காந்தி சொன்னது தப்புன்னா அவருக்கு தண்டனை கிடைக்க போகுது. அவர் அதை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காருல்ல. அவரை இழுங்க, கோர்ட்டுக்கு இழுங்க. சொன்னது தப்புன்னு சொல்லுங்க. நீங்க கிளியரா இருந்தா நீங்க அதை பண்ணுங்க. நீங்க கிளீனா இருந்தா அதை பண்ணுங்க. ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? பல்வேறு கேள்விக்கு ஆழமாக உங்களை கருத்துல வழங்கியிருக்கீங்க சார். பல்வேறு கேள்விகளை எலெக்ஷன் கமிஷன் நோக்கியும் பாஜக நோக்கியும் எழுப்பியிருக்கீங்க. அடுத்த கட்டம் இது எதை நோக்கி நகருதுங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் நன்றி. தேங்க்யூ.